ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 6ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். त्वद्ब्रह्मरन्ध्रपदमीश्वर विश्वकन्द छन्दांसि केशवगणस्तव केशपाशाः उल्लासि चिल्लियुगलं द्रुहिणस्य गेहं पक्ष्माणि रात्रिदिवसौ सविता च नेत्रे. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 4வது ஸ்லோகத்திலேருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் அனைத்து லோகங்களிலும் உள்ள எல்லா ஜீவர்களும் பகவானுக்குள் அடக்கம் அப்படிங்கிறத பட்டத்திரி சொல்கிறார். உலகத்தை ஆளுமை செய்யக்கூடிய ஈஸ்வரா குருவாயூரப்பா, இந்த உலகத்துக்கு அடிப்படை காரணமாக இருப்பவனே, உன்னுடைய பிரம்ம ரத்னமாக, அது பிரம்ம ரத்னம் அப்படின்னா என்னன்னாக்க ஆத்மா வெளியே போகிறதுக்காக தலையில் ஒரு துவாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பிரம்ம ரத்னம். அது வேதங்களாகவே இருக்கின்றன. கேசவனே, மேகங்கள் உனக்கு திருமுடியாக இருக்கின்றன. ஆனந்தம் தரக்கூடிய உன்னுடைய 2 புருவங்கள் இருக்கே, அது பிரம்மாவின் இருப்பிடமாக இருக்கின்றது. உன்னுடைய 2 இமைகள் கண்ணுக்கு மேலே கீழே இருக்கே, அது இரவு பகலாக இருக்கின்றன. சூரியன் இருக்கே, அது 2 கண்களாக உனக்கு இருக்கின்றன. அப்படி இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்படியே 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். நிஷேஷ விஸ்வரச்சனாச்ச கடாட்ச மோக்ஷக कर्णौ दिशोऽस्मि युगलं तव नासिके द्वे लोभत्रपे च भगवन्नदरोत्तरौष्टौ तारागणाश्च दशनाश्च मनश्च दंष्ट्रा. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். மொத்தமாக இந்த பிரபஞ்சத்தின் படைப்பே உன் கடைக்கண் பார்வையாக இருக்கிறது. அதாவது நீ கடைக்கண்ணாலேயே பார்த்தாலே போதும், மொத்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு விடுகின்றது. உன்னோட காதுகள் இருக்க, அது திசைகளாக இருக்கின்றன. அஸ்வினி தேவர்கள் தான் உனக்கு மூக்கின் துவாரங்களாக இருக்கின்றன. பகவானே, திருவாயின் கீழ் உதடு இருக்கே, அது பேராசையாகவும் மேல் உதடு வெட்கமாகவும் இருக்கின்றன. அதாவது அனைத்தும் பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன சொல்லத்தான் அப்படி சொல்லிருக்கே தவிர அதுக்காக அவருக்கு தோஷமெல்லாம் ஒட்டாது. அவரோட திரும்பின் எப்பயும் திவ்யமங்கல சுரூபம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நட்சத்திர கூட்டங்களாக பகவானின் பற்கள் இருக்கின்றன. தெற்று பற்கள், அதாவது கோர பற்கள் சொல்வாங்க, அது யமனாக இருக்கின்றன. அப்படி இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார்.